So what is the timeline of this Bible? He saw the numerical seal of the Bible in Genesis chapter 1 verse 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண் சார்ந்த முத்திரை ஒன்றை அவன் கண்டுபிடித்தான். 1000 years of rest. 1000 வருஷம் அந்த பிசாசானவன் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். We don't know, we can't measure eternity with a rod. இயேசு உயிரோடு இருக்கிறார். Forever and ever and ever. You come and sit next to me and you now judge the angels. Subject that I am going to teach today. இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கக்கூடிய அந்த பாடம் I have not taught before. இதுக்கு முன்பாக நான் இதை போதித்ததில்லை. Because I have never understood like I have understood today. ஆனால் ஏன் தெரியுமா, இன்றைக்கு நான் அதை புரிந்து கொண்ட விதத்தில் இதற்கு முன்பாக நான் புரிந்து கொண்டதில்லை. So but I am reading the Bible for 32 years. ஆனாலும் 32 ஆண்டுகளாக நான் வேதத்தை வாசித்துக் கொண்டு தான் இருக்கிறேன். Lot of questions. அநேக கேள்விகள். Suddenly on Facebook I will find somebody writing 50 million years ago some fossil print has been found. 50 million years ago. திடீரென்று ஒரு முகநூல் பதிவிலே பார்ப்பேன், ஒரு ஃபாசில் நாங்கள் கண்டுபிடித்திருக்கும், அது 50 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த பதிவு என்று சொல்லுகிறார்கள். And all the science that I got to know made me always wonder what this Bible is. நான் படித்த அறிந்து கொண்ட அறிவியல் எல்லாமே நான் பார்க்கும் பொழுது இந்த வேதாகமம் எல்லாம் என்ன என்றுதான் என்னை சிந்திக்க வைத்தது. So what is the timeline of this Bible? அப்படியானால் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் கால அட்டவணை தான் என்ன? For those who are already reading this, ஏற்கனவே இதை வாசிக்கிறவர்களுக்கு, and those who are going to start reading this, இதை இது முதற்கொண்டு வாசிக்க தொடங்குகிறவர்களுக்கு, how many years does this Bible cover? எத்தனை ஆண்டுகளை இந்த வேதாகமம் அடக்குகிறது? We need to know that. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because science is saying 50 million years ago, 70 million years ago, 20 million years ago, and we don't know. Carbon dating, we don't know. We simply believe it. We believe a lie. விஞ்ஞானம் சொல்லுகிறது 50 மில்லியன் ஆண்டுகள் 70 மில்லியன் ஆண்டுகள், யாருக்குமே தெரியாது. கார்பன் டேட்டிங் குறித்து நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு பொய்யை தான் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். But here is the word of God which can never speak a lie. ஆனாலும் நம் கையில் இருப்பதோ கர்த்தருடைய வார்த்தை, அது பொய் சொல்லாது. 100% it is truth. அது 100க்கு 100 உண்மையானது. If there is a lie in it, this book cannot be printed today. இதிலே ஏதோ ஒரு காரியம் பொய்யா இருக்குமானால் இன்றைக்கு இந்த புத்தகம் இத்தனை ஆண்டுகளாக பதிப்பில் இருக்காது. So you are not listening to a very confused man of God today who is having doubts about the Bible. வேதத்தை குறித்து பலவிதமான சந்தேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு குழம்பி போன ஒரு மனிதரை நீங்கள் இன்றைக்கு கேட்கவில்லை. By the grace of God, I know that there is no mistake in this Bible. தேவனுடைய மாபெரும் கிருபையினால எனக்கு ஒன்று தெரியும், இந்த வேதாகமத்திலே தவறுகள் ஒன்றுமில்லை என்று. So I am reading a document that has been printed and given to me with the thoughts of God and the plans of God, the purposes of God. தேவனுடைய சிந்தைகள், தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய நோக்கங்களை உள்ளடக்கமாக கொண்ட ஒரு ஆவணத்தை நான் வாசிக்கிறேன் என்பதை நான் தெளிவாக அறிந்திருக்கிறேன். So let's get to the subject. How many years does this Bible cover? எத்தனை ஆண்டுகளை உள்ளடக்கியதாக இந்த வேதாகமம் இருக்கிறது. And you can see the symmetry, you can see the order, how God does it so beautifully. அதில் எவ்வளவு அழகான ஒரு வரிசை கிரமம் இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். Right? As you learn more and more the numerical seal and all that, your answer, your expression would be, wow, what a wonderful word of God I have in my hands today. Thank you, Jesus. தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்புகளாய் அங்க இருக்கிற என் முத்திரைகள் இவைகளை குறித்தெல்லாம் வாசிக்க நீங்கள் உண்மையாகவே பரவசம் அடைவீர்கள். அப்பா, எவ்வளவு ஆச்சரியமான அருமையான ஒரு புத்தகத்தை என் கையில் நான் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் வியந்து போவீர்கள். There was a Russian scientist by name Ivan Panin. ஐவன் பேனன் என்கின்ற ஒரு ரஷ்ய விஞ்ஞானி ஒருத்தர் இருந்தார். He suddenly got converted to start to read the Bible, or he started to research on the Bible. திடீரென்று ஒரு மனம் மாறி வேதாகமத்தை படிக்க அல்லது வேதாகமத்தை ஆராய தீர்மானித்தார். He saw the numerical seal of the Bible in Genesis chapter 1 verse 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண் சார்ந்த முத்திரை ஒன்றை அவன் கண்டுபிடித்தான். He converted.
உடனடியாக ஒரு மனம் மாறிவிட்டார். Only God can write like this. தேவன் மாத்திரமே இவ்வண்ணமாய் எழுத I முடியும். don't know. I'm just creating that desire for you tonight. எனக்கு தெரியாது, நான் இந்த இரவிலே உங்களுக்கு ஒரு வாஞ்சையை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். But the journey is yours. ஆனாலும் பயணமோ உங்களுடையது. Right? I'm creating that initial momentum, and you and the Holy Spirit can conquer this whole world. நான் உங்களுக்கு உள்ளத்தில் ஒரு ஆர்வத்தை ஊட்டி கொண்டிருக்கிறேன். நீங்களும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணையும் பொழுது இந்த உலகத்தையே ஜெயித்து விடுவீர்கள். You are a dynamite. That's why you are here tonight. இன்றைக்கு இருக்கிறீர்கள் ஒரு வெடிகுண்டு. ஆகையால் தான் இந்த இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Recently, my fresh bread, I said TNT is greater than trinitrotoluene, explosive. And TNT, when I said, is the New Testament. TNT என்னுடைய அனுதின தியானத்திலே நான் எழுதியிருந்தேன். TNT அதாவது ட்ரைநைட்ரோட்ராலுரேனை காட்டிலும் நம் கையில் இருக்கிற the நியூ டெஸ்டமென்ட் இந்த புதிய ஏற்பாடானது மிகவும் வல்லமை உள்ளது என்று. வாழ்க்கையை மாத்திடும். It will change your life upside down. அது உங்க வாழ்க்கையை தலைகீழ மாத்திரும். TNT will shatter you into parts. TNT அது வெடிகுண்டு உங்களை சிதற அடித்து விடும் துண்டு துண்டாக. But this TNT, New Testament, will put you together. ஆனால் இந்த TNT இந்த புதிய ஏற்பாடு உங்களை மறுபடியுமாய் கூட்டி சேர்த்து ஒருங்கிணைக்கும். Okay, let's start from Genesis. அப்படியே இப்பொழுது நம் ஆதியாகமத்திலிருந்து தொடங்குவோம். Genesis chapter 2 verses 1 to 3. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள். The journey has begun. பிரயாணம் ஆரம்பித்து விட்டது. Genesis chapter 2 verses 1 to 3. I'll ask my brother co-worker in the Lord to read it. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். Amen. So we know there are 7 days in a week. நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் இதன் மூலமாக வாரத்திலே 7 நாட்கள் உண்டு என்று. Even for the Brahmins it is 7 days for a week. பிராமணர்களுக்கும் வாரத்திலே 7 நாட்கள் தான். For the whole world it is 7 days. உலகம் முழுவதற்குமே ஒரு வாரம்னா 7 நாள் தாங்க. But the Bible says the God who created this universe rested on the 7th day. ஆனாலும் வேதாகமம் பதிவிடுகிறது இந்த அண்ட சராசத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று. So he's saying, we have read this, it's very fundamental. He's telling, for 6 days you work, but on the 7th day, just like the way I rested, you also take rest. இதை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அடிப்படையானதுதான். இவர் என்ன சொல்லுகிறார்? 6 நாட்கள் நீ வேலை செய், 7ஆம் நாளிலே நான் எப்படி ஓய்ந்திருந்தேனோ அப்படியே நீயும் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். So as we read the Bible, we go further and further. We grow in the Lord. So we don't stop with Genesis 2, do we? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தோடு நாம் நிறுத்துறது இல்லையே. நாம் வாசிக்கிறோம் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளருகிறோம் அல்லவா? So now let's go to Genesis chapter 17. நேராக நாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திற்கு கடந்து போவோம். So Genesis chapter 17 verses 22 to 27. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22லிருந்து just listen carefully. 27ஆம் வசனம் மட்டுமே நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 17 22லிருந்து 27ஆம் வசனம் மட்டுமாய். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டிலுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளிலேதானே வெறுத்த சேதம் பண்ணினான்.
ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதாயிருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 13 வயதாயிருந்தான். ஒரே நாளில் ஆபிரகாமும் அவன் குமாரன் இஸ்மவேலும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வீட்டிலே பிறந்தவர்களும் அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்டவர்களும் ஆகிய அவன் வீட்டு மனுஷர்கள் எல்லாரும் அவனோட கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். If I ask you a question on what day they were circumcised, almost the whole of our church knows it. எந்த நாளிலே விருத்த சேதனம் அவர்களுக்கு நடந்தது என்று ஒருவேளை உங்களிடத்தில் கேள்வி கேட்டால் கிட்டத்தட்ட முழு சபைக்கு அந்த பதில் தெரியும். What is on which day? எத்தனையாவது நாள்? 8th day. 8வது நாள். So you already have that knowledge. உங்களுக்கு ஏற்கனவே அந்த அறிவு இருக்கு. Right? You already know that on the 8th day. அது 8வது நாள் என்கின்ற அறிவு உங்களுக்கு இருக்கு. So we also know that we are called to rest on the 7th day. நமக்கு இன்னொன்று நன்றாக தெரியும், 7வது நாளிலே நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று. So 8 days, let's look into it. இந்த 8 நாட்களை குறித்து சற்று உன்னிப்பாக கவனிப்போம். 7 feasts of the Lord. தேவனுடைய 7 பண்டிகைகள். And then there is something known in the Bible as the 8th day. பின்பு 8வது நாள் என்கின்ற ஒரு காரியத்தையும் நாம் இங்கே கவனிக்கிறோம். If you are looking for that answer on 8th day, you must go to Leviticus 12:3. லேவியராகமம் 12:3 அந்த 8வது நாளுக்கு உண்டான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். That's a command from God. So we know we are talking about 8 days. அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அங்குதான் நாம் 8வது நாளை குறித்து வாசிக்கிறோம். So now let's turn to 2 Peter 3:8. 2 பேதுரு 3:8க்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல. 2 Peter chapter 3 verse 8. 2 பேதுரு 3:8 வாசிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கின்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். So one day is like ஒரு நாள் என்பது 1000 years. Now why like that? 1000 வருஷம். அது ஏன் அப்படி இருக்கு? Our church people know that. நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு அது தெரியும். In the Hebrew language, in the Greek language, you don't only have alphabet, you also have numbers given to the alphabet. எபிரேய மொழியிலேயும் கிரேக்க மொழியிலேயும் அந்த எழுத்துக்கள் வார்த்தைகளாக மாத்திரமல்ல, அந்த எழுத்துகளுக்கு எண் என்கின்ற பொருளும் உண்டு. So if you go to the first letter aleph in Hebrew, what is it in Greek? Alpha. எபிரேயத்திலே முதலாவது எழுத்தாகிய ஆலெஃப் அல்லது கிரேக்கத்திலே முதலாவது எழுத்தாகிய ஆல்பா. So alpha and beta put together is alphabet. ஆல்பா பீட்டா இவைகள் இரண்டும் சேர்ந்துதான் ஆல்பபெட். Okay, now the first alphabet in the Hebrew language is aleph. எபிரேய மொழியிலே இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஆலெஃப். And the number assigned to aleph is 1 as well as 1000. அந்த ஆலேஃபுக்கு குறிக்கப்பட்ட எண் குறியானது 1 மாத்திரமல்ல 1000ஐயும் குறிக்கிறார்கள். That is why one day is like 1000. ஆகையினால் தான் ஒரு நாள் என்பது 1000 வருஷம் போல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So that there is also a picture next to it. அதோடு கூட ஒரு சிறு படமும் உண்டு. There is a picture of an ox head. அங்கே ஒரு எருதினுடைய தலையை நாம் அங்கே பார்க்கிறோம். Next, for every alphabet there is a picture also. ஒவ்வொரு எபிரேய எழுத்திற்கும் ஒரு வரைபடம், ஒரு கருத்து படம் உண்டு. So aleph number 1 means a person who is leading. Number 1 frontல போறாருமா, அவர்தான் number 1. ஆலெஃப் 1 என்று சொல்லும் பொழுது அவர் முன்னணியிலே நின்று அவர்களை வழிநடத்தி செல்லுகிறதாயும் பொருள்படுகிறது. And that is what Moses was doing. அதைத்தான் மோசே செய்து கொண்டிருந்தார். So when Moses went away to God to speak to him for 40 days, தேவனோடு கூட சம்பாஷிக்கும்படி 40 நாட்கள் மோசே மலைக்கு போன பொழுது, so the people are asking, where has the leader gone? அப்ப ஜனங்கள கேக்குறாங்க, தலைவர் எங்க போயிட்டாரு? So let's find a new leader now. இப்போ அவர் வரல, நம்ம புது தலைவரை கண்டுபிடிப்போம். So what is the knowledge they have in their mind now? இப்போ அவங்க சிந்தையில இருந்த என்ன எப்படி இருந்தது? Leader na should be like an ox head, bull, calf. ஒரு தலைவர்னா எப்படி இருக்கும்னு எருத போல ஒரு மாட்டை போல இருக்கணும், அவ்வளவுதான் அவங்களுடைய அறிவு. That is why they made the golden calf. ஆகையினால் தான் அவர்கள் பொன் கன்றுக்குட்டி உருவாக்கினார்கள். And said
He's our leader. He's our leader. This leader is no longer there. அந்த தலைவர் இல்ல, நம்ம இந்த கண்ணுக்குட்டி தான் நமக்கு தலைவர்னு அந்த கண்ணுக்குட்டியை தலைவர் ஆக்கிட்டாங்க. So at least till now you have learned something new. இது மட்டுமாக நீங்க ஏதோ ஒரு புதிய காரியத்தை நீங்க கற்றுக்கொண்டீங்க. Lots of Christians don't know why a golden calf was made by the Hebrew people. ஏன் எபிரேய ஜனங்கள் அங்கே பொன்னாலான கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள் என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. That is the state of our Christianity today. இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை அவ்வளவா அந்த அவளுக்கு தான் இருக்கு. First 6 days. முதல் 6 நாட்கள். How many years is that? எத்தனை வருஷங்கள் அது? 6000 years. 6000 ஆண்டுகள். For 6000 years 6000 ஆண்டுகள் God has given the world into the hands of the devil. இந்த முழு உலகத்தை பிசாசினுடைய கையிலே தேவன் ஒப்படைத்து விட்டார். God told Adam, now that the devil has deceived you, you leave the Garden of Eden, go and toil, work hard and earn your money. சாத்தான் உன்னை வஞ்சித்து விட்டபடினால் நீ தயவு செய்து இந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகி போய் நீ பிரயாசப்பட்டு கடினமாய் உழைத்து நீ பிழைத்திரு என்று ஆதாமை சொல்லி அனுப்பிவிட்டார். So for 6000 years 6000 வருஷங்கள் this world is in the hand of the devil. இந்த உலகமானது சாத்தானுடைய கையின் கீழ் இருக்கிறது. That is why when Apostle Paul is writing his second letter, he is saying in 2 Corinthians chapter 4 verse 4, he refers to the devil as the god of this world. ஆகையால் தான் 2 கொரிந்தியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பிசாசை எப்படி குறிப்பிடுகிறார் என்று இந்த உலகத்தினுடைய தேவன் அல்லது இந்த உலகத்தினுடைய அதிபதி என்றே குறிப்பிடுகிறார். It was Jesus who created the world. இயேசுதான் இந்த உலகத்தை படைத்தவர். But there is an occurrence in the Bible where Satan is saying, if you worship me, I will give this world to you. ஆனால் வேதத்தில் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறதை காண்பிக்கிறோம். பிசாசு இயேசுவிடம் நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்வாயானால் இந்த உலகத்தையே நான் உனக்கு கொடுக்கிறேன் இயேசுவிடமே பிசாசு சொன்னான். So what is the confusion that God has not given or Adam has not handed over all these years to the devil? இந்த உலகத்தை பிசாசின் கையிலே ஆதாம் ஒப்பு கொடுத்து விட்டார் அல்லது அது பிசாசினுடைய கையிலே இருப்பது என்பதை குறித்த காரியத்தில் என்ன குழப்பம் நமக்கு இருக்கு? So 6000 years is going to get over. இப்போ இந்த 6000 ஆண்டுகள் முடிவுக்கு வரப்போகிறது. Then let's go back to the feast. பின் மறுபடியும் நான் இந்த பண்டிகைகளுக்கு நேரே கடந்து போவோம். 6 feasts of the Lord. தேவனுடைய 6 பண்டிகைகள் will all happen in the 6000 years. இந்த 6000 ஆண்டுகளிலே இந்த 6 பண்டிகைகளும் நடந்தேறும். The last feast of the Lord is called the Feast of the Tabernacles. கர்த்தருடைய கடைசி பண்டிகையான கூடார பண்டிகை என்பது Feast of the Tabernacles. அது கூடார பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, when does this happen? இந்த கூடார பண்டிகை எப்ப நடக்கும்? After the 6000 years. இந்த 6000 வருஷம் முடிஞ்ச பின்புதான். So then 6000 to 7000 is the time when the Feast of the Tabernacles is going to be celebrated, where Jesus Christ, kingdom of Jesus Christ is there, and we are all part of that celebration. இந்த 6000 இலிருந்து 7000 வருஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து அவருடைய ராஜ்யத்திலே நாம் அவரோடு கூட அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டம். And in this 1000 years it is very clear where God is saying this is Sabbath rest for you. இந்த 1000 வருஷத்தை குறித்து வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இது ஒரு ஓய்வு நாள் அல்லது ஒரு சாபத்து ஆசரிப்பு உங்களுக்கு என்று. So you did not work here in my kingdom. நீங்க இந்த என்னுடைய ராஜ்யத்திலே நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. Like you worked for the 6000 years. 6000 ஆண்டுகள் நீங்கள் பிரயாசப்பட்டது போல. So the millennial rule is knocking at your doorstep now. இப்பொழுது உங்களுடைய வாசற்படியிலே நின்று கொண்டு இந்த 1000 வருஷ அரசாட்சி கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. When the Antichrist kingdom is over in 7 years time, this will start the 1000-year rule. அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி இந்த 7 ஆண்டுகள் முடிவடைந்த பின்பாக இந்த 1000 வருஷம் அரசாட்சியானது தொடங்கும். So how do you like about the way in which God has organized his Bible? எவ்வளவு அழகாய் இந்த வேதாகமத்தில் இருக்கிற சம்பவங்களை காலங்களை தேவன் ஒருங்கிணைத்து இருக்கிறார் என்பதை நீங்கள் எவ்வளவாய் விரும்புகிறீர்கள்? 6 days 6000 years. பாருங்கள் 6 நாட்கள் 6000 வருஷங்கள். So at the end of the 6000 year the world is coming to an end of the age. It says end of the age.
இந்த 1000 வருஷத்தினுடைய முடிவிலே இந்த யுகத்தினுடைய முடிவுக்கு நேரே நாம் கடந்து வருகிறோம். We all know it ends with the Armageddon. நமக்கு நன்றாக தெரியும் இது அர்மகெதான் யுத்தத்திலே வந்து முடியும் என்று. And now after that a new life is started. அதற்கு பின்பாக ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது. 1000 years living with Jesus Christ face to face. முகமுகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும் அல்லது அவரோடு கூட வாழும் ஒரு 1000 வருட அரசாட்சி. Up to 6000 years, from 4000 to 6000, he was Emmanuel to us. 4000 6000 வருஷம் மட்டுமாய் அவர் நமக்கு இம்மானுவேலாக இருந்தார். Now 6000 to 7000 is Jehovah Shammah. உன்னோட கூட நான் இருக்கிறேன். 6000 7000 வருஷம் மட்டுமாய் அவர் யெகோவா ஷம்மாவாக நம்மோடு கூட இருக்கும் தேவனாகவே இருப்பார். Dwelling in our midst. நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறவராக. 1000 years of rest. Peace. 1000 ஆண்டுகள் ஓய்வு, 1000 ஆண்டுகள் சமாதானம். Where the lion will not chase the lamb. அங்கே சிங்கமானது ஒரு ஆட்டுக்குட்டியை துரத்தாது. Because there is no aggression, because there is no Satan there. ஏனென்றால் அங்கே எதிர்ப்போ பகையோ இல்லை, ஏனெனில் அங்கே பிசாசு இல்லை. So this devil is locked up for 1000 years in hell called Tartarus. அங்கே டார்டரஸ் என்கின்ற பாதாளத்திலே பிசாசானவன் 1000 வருஷம் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். So this 1000 years of peace because of the Prince of Peace. சமாதான பிரபுவினால் இந்த 1000 வருஷம் நமக்கு சமாதானம் உண்டாகும். Right, so 6000 we have understood. 6000 என்கின்ற எண்ணை நாம் விளங்கிக் கொண்டோம். Then from 6001 to 7000 we have understood. 1000 அதோடு கூட 1000 7000 அதையும் நாம் புரிந்து கொண்டோம். Look at the order. இங்கே இந்த வரிசை கிரமத்தை பாருங்கள். Only God can do this. கர்த்தரால் மாத்திரமே இதை செய்ய முடியும். Now before going to the 8th day, on the 8th day what happened? எட்டாவது நாள் என்ன நடந்தது? What is circumcision? அங்கே விருத்த சேதனம்னா என்ன? Cutting off the tip of the private part. அங்கே நுனித்தோலை வெட்டுவது. So that the flesh will not be in the front. அப்படியானா உங்களுக்கு முன்பாக அந்த நுனித்தோல் அல்லது மாமிசம் முன்னாடி நிற்காதுங்க. That is what it means. அதுதான் அதனுடைய பொருள். Circumcision of the private part, circumcision of the heart. ஒரு ஆண் உறுப்பினுடைய விருத்த சேதனம் என்பது இருதயத்தின் விருத்த சேதனத்திற்கு ஒப்புமையாய் இருக்கிறது. Now flesh will not come to the front. இப்போ முன்னாடி இந்த மாம்சம் வராது பாருங்க. It's only the spirit. ஆவிதான். So you have become like God the Spirit. இப்போ நீங்க ஆவியாகிய தேவனை போல மாறிட்டீங்க. And you are making a new beginning. இப்பொழுது புதிய தொடக்கத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வருகிறீர்கள். God saw that one man, Noah, wanted to be holy. தேவன் நோவா என்கின்ற ஒரு மனிதனை நீதி உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் கண்டார். He was very eager that he should become holy in an unrighteous and a wicked world. அங்கே இருக்கக்கூடிய துன்மார்க்கமான அநீதியுள்ள உலகத்திலே நான் நீதி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சி உள்ள ஒருவனாய் காணப்பட்டான். God destroyed the world. அதனால பாருங்க தேவன் அந்த உலகத்தை அழிச்சிட்டார். And with 8 people he started a new world. அந்த 8 நபர்களோடு கூட தேவன் ஒரு புதிதான ஒரு உலகத்தை ஆரம்பித்தார். So Bible numbers also mean so much. That is why I am in love with this book. பாருங்களேன் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்களும் எண்ணிக்கைகளும் அவ்வளவு பொருள் தரக்கூடியதா இருக்கிறது. அதனால தான் இந்த வேதத்தை நான் இவ்வளவாக நேசிக்கிறேன். I have never come across anything more excellent than this. இந்த வேதத்தை விட மிகவும் துல்லியமான அழகான மேன்மையான ஒன்றை நான் இந்த உலகத்திலே கண்டதே இல்லை. Amazing, and I want to inspire you tonight. ஆச்சரியமான அற்புதமான புத்தகம் இது. இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். You don't know what you have enrolled for. நீங்க எப்பேற்பட்டதான ஒரு கல்லூரி அல்லது ஒரு பாடத்திட்டத்திற்குள்ளே நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியாது. Even for 1000 years this Bible will be worth researching in the millennial rule. 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த வேதாகமமானது இன்னும் மேலான படிப்புக்கு ஆராய்ச்சிக்கு ஏதுவான ஒன்றாக இருக்கும். I am just blown. இது என்னை வியப்புக்குள் ஆக்குகிறது. What a magnificent document I have in my hands today.
இன்றைக்கு என்னுடைய கையில இருக்கக்கூடியது எவ்வளவு பிரமிக்கத்தக்க வியப்பான ஆச்சரியமூட்டும் ஒரு புத்தகமா இருக்கிறது இது. That is the word of God. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. No other religion or anything can come close to this. எந்த ஒரு மதமோ எந்த ஒரு புத்தகமோ மத புத்தகமோ இதற்கு கிட்ட கூட நெருங்க முடியாது. Through this book you can connect with God. இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு தேவனோடு கூட நேரடியாக நீங்கள் தொடர்பு I ஏற்படுத்தலாம். tell you, you can never get bored of reading this book. கண்டிப்பாக என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், இந்த புத்தகம் வாசித்து உங்களுக்கு ஒரு நாளும் சுவாரஸ்யம் இல்லாத ருசி இல்லாமல் போகவே போகாது. So, 8th day, we don't know for how long. Stop there. We don't know. We can't measure eternity with a rod. 8வது முன்பு எத்தனை ஆண்டு என்று நம்மால் கணக்கிட முடியாது. அது ஒரு குச்சியை வச்சுட்டு நம்ம ஒரு நித்தியத்தை அளவிட முடியாதுங்க. Because of jealousy, I see people here suffering with witchcraft. இன்றைக்கும் நாம் பார்க்கிறேன் சிலர் எரிச்சலை நிமித்தம் பொறாமை நிமித்தம் பில்லி சூனியத்திலே பிடிபட்டிருக்கிறார்கள். சொந்த அண்ணனே வைக்கிறான் மந்திரம் 80 வருஷத்துக்கு, அவ்வளவுதான். That is the world we are living. Now you understand it is in the hands of the devil. No doubts. அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு சந்தேகமே இல்லை இல்லையா, இந்த உலகமானது முழுவதுமாக பிசாசின் கையில இருக்கிறது என்பது. So after the 7th day or after the 7,000th year, Jesus will be there saying, I am the living water. I am the only one who can give you living water. At that time the devil will come and say, நானும் இருக்கேன். 7000 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவார், நானே ஜீவ தண்ணீர், நான் மாத்திரமே உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் பிசாசு வந்து சொல்லுவான், நானும் இருக்கிறேன் என்று. What is that living water? அந்த ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். The Spirit of God can never die. பரிசுத்த ஆவியானவர் மரித்து போவதே இல்லை. Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Forever and ever and ever. சதா காலங்களுக்கு, நித்திய காலங்களுக்கு. Nobody can come against him. ஒருவரும் அவருக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. This is what I have learned from the word of God. இதைத்தான் கர்த்தருடைய வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். So if you are in some other religion, after some time the devil that was holding you will leave you. நீங்க வேற ஏதாவது மதத்துல இருப்பீங்களா, உங்களை பிடிச்சிட்டு இந்த பிசாசு கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு உங்களை விட்டுரும். பட் இந்த கடவுள் உன்னை விடவே மாட்டாரே வாழ்க்கையெல்லாம். This God is saying, I will not leave you nor forsake you. I will be with you forever and forever and forever. ஆனால் இந்த வேதத்தின் தேவன் உங்களிடத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, சதா காலமும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று உரைக்கிறவர் நம் தேவன். You don't want this offer? உங்களுக்கு இந்த ஒரு காரியம் வேண்டாமா? To live forever and forever and forever. நித்திய காலம் வாழும் இந்த ஒரு காரியம் உங்களுக்கு வேண்டாமா? There's no one to give you this offer. இந்த ஒரு காரியத்தை முன்வைக்கக்கூடிய ஒருவரும் இந்த பூமியிலே இல்லை. Not only that, அது மாத்திரமல்ல, you come and sit next to me and you now judge the angels. என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து நீங்க தேவ தூதர்களை நியாயம் தீர்ப்பீங்க. Which God will give you this? எந்த ஆண்டவருங்க, எந்த கடவுளுங்க இந்த பதவி உங்களுக்கு கொடுக்க முடியும்? Are you doing a great favor by saying I want Jesus? இயேசு எனக்கு வேணும்னு சொல்றதுனா நீங்களும் பெரிய ஒரு தயவு அல்லது பெரிய ஒரு சாதனை சாதிக்கிறீங்களா? Today evangelists are offering this as though like an offer to Hawaii. ஏதோ ஒரு ஹவாய் தேசத்துக்கு போறதுக்கு அவங்க ஒரு அனுமதி கொடுக்கிறது போல இன்றைக்கு இயேசுவை அப்படி அவங்க முன்வைக்கிறாங்க. Yes, greater than that. ஆம், இயேசு அதை காட்டிலும் மேலானவர். Live forever and forever. Eternal life. ஏனென்றால் நித்திய ஜீவன், சதா காலமும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. It is which God is telling you there is eternal life, immortal. You will never die. Even if you die, you will live. எந்த தேவன், எந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியும் நித்திய காலம் நீ என்னோடு இருப்பாய், நீ மரித்தாலும் என்னோடு பிழைத்திருப்பாய் என்று சொல்லுகிற தேவன் யார் உண்டு? Only Jesus Christ our Lord. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை வாக்குரைத்திருக்கிறார். Okay. So far I have only done the introduction. இது மட்டுமாய் வெறும் அறிமுகத்தை தான் நான் சொல்லி இருக்கிறேன். So now you got the answer. உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு நம்புறேன்.
7,000 years. From 7,000 forward, new beginning with God. 7000 வருஷத்தை தாண்டி தேவனோடு கூட ஒரு புதிய ஆரம்பம். So how did I come to this conclusion tonight? இன்று இரவு இந்த முடிவுக்கு நான் எப்படி வந்தேன்? After reading the Bible so many times, வேதத்தை பலமுறை வாசித்த பின்பு I have understood that what God says, there is always order. நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். தேவன் எதை சொல்லுகிறாரோ அதிலே ஒரு கிரமம், அது வரிசை கண்டிப்பாக உண்டு என்பதை. So if you read this Bible, இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், inviting the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை வரவழைத்து, you will also one day come to the conclusion that only 7,000 years, அதுக்கப்புறம் eternity. நீங்களும் ஒரு முடிவுக்கு நிச்சயமாய் வருவீர்கள். 7000 ஆண்டுகள் தான், அதற்கு பின்பு நித்தியம் என்கின்ற ஒரு முடிவுக்கு So வருவீர்கள். now you understand the numerical seal of the word of God. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையிலே காணப்படுகிற இந்த எண் முத்திரைகளின் ரகசியத்தை சற்று புரிந்து கொண்டீர்களா? We have just covered from 1 to 8. 1 8 வரைக்கும் தான் நாங்க வந்திருக்கோம் இது வரைக்கும். So let me give you something more. இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லட்டும். Let's start from 9 downwards. இப்போ 9 நம்ம கடந்து போவோமே. 9 planets, 9 கிரகங்கள், 9 fruit of the Holy Spirit, பரிசுத்தாவின் 9 கனிகள், 9 gifts of the Holy Spirit. பரிசுத்தாவின் 9 வரங்கள், Everything is 9. எல்லாமே 9 இருக்கு. So let's say 9 represents God the Father. ஒருவேளை 9 பிதாவாகிய தேவனை குறிக்கிறதாக நாம சொல்லலாம். 8 refers to Jesus Christ. 8 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. Right? Resurrected power. தேவனுடைய உயிர்த்தெழுந்த On வல்லமை. the 8th day, there is always something new is happening. 8வது நாள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு புதிய ஒரு காரியம் நடக்கிறது. So Jesus rose up again. இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். He is number 8. அவர் 8வது ஆனவர். Number 7. 7வது. In the entire Bible, முழு வேதாகமத்திலுமே 7 spirits of the Lord. தேவனுடைய 7 ஆவிகள், Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். Number 6. 6. The 6th day man was made. 6வது நாளிலே மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். So the number of man is 6. மனுஷனுடைய எண்ணிக்கை என்பது 6 ஆக இருக்கிறது. Now what is the number of Satan then? அப்ப பிசாசுனுடைய எண்ணிக்கை என்ன இது? 6.66. 6.66. Now can 6 handle 6.66? 6.66 எதிர்கொள்ள முடியுமா? That is why it says we are created a little lower than the angels. ஆகையினால் தான் சொல்லப்பட்டிருக்கு, தேவ தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவர்களாய் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். You need 7 to come upon you. உங்க மேல அந்த 7 வந்தாகணும். You can defeat 6.66. அப்பொழுது 6.66 உங்களால ஜெயிக்க முடியும். That is the plan of God. அதுதான் தேவனுடைய திட்டம். Right? So shall we now get into the timeline now? இப்பொழுது வேதாகம அட்டவணைக்குள்ள சற்று கடந்து வருவோமா?